2023 ஒரு அவசர சட்டத்தை திமுக அரசு சட்டப்பேரவையில் விவாதமே இல்லாமல் நிறைவேற்றியது. என்ன அந்த சட்டம்? அவசர சட்டம் என்றால், அரசு திட்டத்துக்கு நீர்நிலைகள் இருந்தால் சுற்றுச்சூழல் ஆய்வு நடத்தாமல் நிலம் கையகப்படுத்தக்கூடாது என்பதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம். மிக மிக முக்கியமான திட்டங்களாக இருந்தால் எந்த விதமான விதிமுறைகளையும் பின்பற்றாமல் எல்லா நிலங்களையும் கையகப்படுத்தலாம்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இது 2023 இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. சரியாக 2026 மார்ச் முதல் வாரத்தில் தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிடுகிறது. என்ன அந்த அரசாணை என்றால், பரந்தூர் விமான நிலைய திட்டம் இந்த அவசர சட்டம் சொன்னேன்ல, இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு விட்டது. ஸோ நீர்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையத்திற்காக இந்த நிலங்களை யாருடைய எதிர்ப்பையும் மீறி கையகப்படுத்தலாம் என்பதுதான் இந்த அவசர சட்டத்தோட நோக்கம். அந்த பரந்தூர் மக்கள் நடத்திய அந்த போராட்டத்தை ஊடகங்கள் சென்று கவர் செய்துவிடக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை ஊரடங்கில் வைத்திருப்பது போல தமிழக அரசு வைத்திருந்தது. அந்த ஊருக்கு போகிற 4 எல்லையிலும் காவல்துறையை போட்டு அந்த ஊர்க்காரங்களை தவிர வேறு யாருமே உள்ளே செல்லக்கூடாது, பத்திரிகையாளர்கள் செல்லக்கூடாது. இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இவர்களுடைய நோக்கம் விமான நிலையத்தை கொண்டு வந்து தொழில் வளர்ச்சியை பெருக்க வேண்டும் என்பது அல்ல.